கலைஞர் நூற்றாண்டு நினைவுகள், இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் ஆளுமை, சமூக நீதி நாயகர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அண்ணாவுக்கு பின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரணாக தனது இறுதி மூச்சு வரை உழைத்தவர். தமிழ் மக்களின் சமத்துவத்திற்காக சமூக நீதி என்ற நெருப்பினை கையில் ஏந்தியவர் கலைஞர். தன் வாழ்நாள் முழுவதும் சமூக நீதிக்காக உழைத்துக் கொண்டே இருந்த சரித்திர தலைவருக்கு இன்று பிறந்த நாள். அவர் மறைந்தாலும் அவரது புகழ் உலகம் உள்ளவரை வாழும். சமூக நீதியினை நிலைநாட்டி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது அவர் மேற்கொண்ட பணிகள் ஏராளம். தமிழ்நாட்டின் சமூக நீதியை காக்க சட்டநாதன் ஆணையத்தை அமைத்தார் கலைஞர். 1970 சட்டநாதன் ஆணையம் அளித்த பரிந்துரையின் பேரில் பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு 31% இடஒதுக்கீடும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 18% இடஒதுக்கீடும் கொண்டு வந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர். பின்னர் சட்டநாதன் குழுவின் பரிந்துரைப்படி அந்த இடஒதுக்கீடு 50% மாற்றப்பட்டது. அதிலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவை உருவாக்கி அதில் 100க்கும் மேற்பட்ட சாதிகளை இணைத்து 20% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். மேலும் பழங்குடியின பிரிவினருக்கு 1% இடஒதுக்கீடும் நிறைவேற்றினார். இதன் மூலம் அந்த மக்கள் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்தனர். அதற்கு தற்கால தமிழ்நாட்டின் வளர்ச்சியை சான்று. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்திய அளவில் சமூக நீதி கொள்கையை கொண்டு சென்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 1989 மற்றும் 1990 இந்திய பிரதமராக இருந்த VP சிங் அவர்கள் கலைஞரின் நெருங்கிய நண்பர். மாநில கட்சிகளின் ஆதரவுடன் VP சிங் பிரதமராக பதவியேற்க பெரும் உறுதுணையாக இருந்தார் கலைஞர். அவர் பதவியேற்றதும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற மண்டல் கமிஷனின் ஆணையை சட்டமாக நிறைவேற்றினார் அன்றைய பிரதமர் VP சிங். மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பிரதமர் VP சிங்கிற்கு கடிதம் எழுதி கோரிக்கை வைத்ததோடு அதனை நிறைவேற்றிய VP சிங் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழாவையும் ஊர்வலத்தையும் நடத்தி கொண்டாடியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். சமூக நீதியில் ஒரே பாதையில் பயணித்த கலைஞரும் VP சிங் அவர்களும் இந்தியாவின் சமூக நீதி காவலர்களாக இன்றும் திகழ்கின்றனர். தமிழ்நாட்டில் கலைஞர் கொண்டு வந்த சமூக நீதி திட்டங்கள் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக மாறியிருக்கின்றன. இடஒதுக்கீட்டிற்கு எந்த இடர்பாடு வந்தாலும் சட்ட போராட்டம் நடத்தி அதனை நிலைநிறுத்தினார் கலைஞர். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் கொண்டு வர காரணமானார். பெரியார் சமத்துவபுரங்களை நிறுவினார். பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை கொண்டு வந்தார். கலைஞர் நிறைவேற்றிய அனைத்து சமூக நீதி சட்டங்களும் திட்டங்களும் தமிழ்நாட்டை தலைநிமிர வைத்திருக்கிறது. இதோ அவரது நூற்றாண்டில் திராவிட மாடல் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் கலைஞரின் அடியொட்டி சமூக நீதி வரலாற்றின் புதிய அத்தியாயத்தை எழுதி வருகிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் புகழை உலகறிய செய்து வருகிறார்.